கொக்கு சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்து பிறகு எதையோ கண்டுபிடித்தது போல் மகிழ்ச்சியுடன் சிரித்தது. பின் கௌதமனிடம், கௌதமரே, நீங்கள் ஏன் விருந்தாளி மட்டுமல்ல, இப்போது என் நண்பரும் ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டியது என் கடமை. உங்கள் வறுமையை என்னால் போக்க முடியும். எனது மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார். விருப்பாட்சன் என்பது அவர் பெயர். அரக்கர் குலத்தை சேர்ந்தவர். நற்பண்புகளின் மொத்த வடிவம் அவர். நாளை காலை புறப்பட்டு அவரிடம் செல்லுங்கள். என் நண்பர் நீங்கள் சென்று சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான செல்வத்தை அவர் தந்து உங்களை வழியனுப்புவார் என்றது. கௌதமன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அரக்கன் விருப்பாட்சனின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டறிந்து அப்போதே புறப்பட்டு சென்று அரக்கனை சந்தித்தான். தனது நண்பனுடன் பறவையுமான கொக்கினால் அனுப்பப்பட்டவன் கௌதமன் என்றறிந்ததும் விருப்பாட்சன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பொன்னும் மணியும் வாரி வாரி கொடுத்தான். அத்தனை செல்வத்தையும் தூக்க முடியாமல் தூக்கி சுமந்து கொண்டு திரும்பி வரும் வழியில் மீண்டும் ராஜசிம்ம கொக்கை சந்தித்தது. கௌதமன் அவன் கொக்கு இருந்த இடத்திற்கு வருவதற்கு இரவு தொடங்கிவிட்டது. கொக்கு அவனை அன்போடு வரவேற்றது. அவனுக்கு செல்வம் கிடைத்தது பற்றி மகிழ்ச்சி தெரிவித்தது. அன்றிரவு அவன் படுக்க மரத்திலிருந்து இலைத்தலைகளை பறித்து வந்து சுகமாக படுக்கை தயாரித்தது. இன்றிரவு இங்கேயே உறங்கிவிட்டு நாளை புறப்படுங்கள் என்று வேண்டிக் கொண்டது. கௌதமனை விலங்குகள் தாக்காமல் இருக்க சற்று தூரத்தில் நெருப்பு மூட்டியது. பின்னர் உறங்கும் கௌதமனின் அருகேயே தானும் படுத்து உறங்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் உறக்கம் கலைத்து எழுந்தான் கௌதமன். அருகே வெள்ளை வேலேர் என்று மாமிச கொழுப்புடன் சலனமற்று உறங்கும் அந்த பெரிய கொக்கை சற்று நேரம் உற்று பார்த்தான். தொலைவில் நெருப்பு எரிவதையும் பார்த்தான். நாம் நம் ஊரை அடைய இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டும். நாளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? அவனுடைய பழைய கிராதக மனம் விழித்து கொண்டது. வேட்டையாடி வாழ்ந்தவன்தானே நீ என்று அது அவனை உசுப்பிவிட்டது. தீய சக்திகளின் கட்டளைக்கு பணிந்தவன் போல் அவன் திடீரென்று எழுந்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கொக்கை அள்ளி எடுத்தான். சடாரென அதை நெருப்பில் போட்டு அதன் மாமிசத்தை உரித்து எடுத்து மறுநாள் சாப்பாட்டுக்கு வைத்து கொண்டு அதிகாலையில் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேகமாக நடக்கலானான். இதை தேவலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த தேவேந்திரன் திகைப்பில் ஆழ்ந்தான். இப்படி கூட மனிதர்கள் நடந்து கொள்ள முடியுமா என்றெண்ணி அவர் விழிகள் கண்ணீரில் புகுந்தது. நாள்தோறும் ராஜசிம்ம கொக்கு ஒரு முறையேனும் பறந்து சென்று தன் அரக்க நண்பனான விருப்பாட்சனோடு உரையாடி விட்டு வருவது வழக்கம். என்ன இது, ஓரிரு நாட்களாக கொக்கை காணேமே. அதுவும் கொக்கு என்னிடம் அனுப்பிய மனிதனான கௌதமன் அவ்வளவு நல்லவனாக தெரியவில்லை. கொக்கின் மடம் அதன் உடல் போல் வெளுத்தது. அது எல்லோருடையுமே நல்லவராக நினைக்கிறது. இந்த கௌதமன் அதை கொல்லாமல் இருக்க வேண்டுமே என்று வேதனைப்பட்ட விருப்பாட்சன் தன் படை வீரர்களை அனுப்பி கொக்கு குறித்து அறிந்து வர சொன்னான். கொக்கின் பீத்த இறக்கைகளைத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். தன் நண்பன் கொக்கின் இறக்கைகளை கண்ட அரக்கனின் கண்களில் கண்ணீர் விழிந்தது. தன் நண்பன் கொக்கின் இறக்கைகளை கண்ட அரக்கனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எங்கே அந்த கௌதமன்? பிடித்து வாருங்கள் அவனை என்று கர்ஜித்தான். கௌதமன் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டான். இவனை வெட்டி அந்த மாமிசத்தை சமைத்து சாப்பிடுங்கள் என்று உரிமினான் அரக்கன். அரசே, அவன் உடலை வெட்டுகிறோம். ஆனால் நன்றி கொன்றவனின் மாமிசத்தை சாப்பிடும் அளவு நாங்கள் கேவலமானவர்கள் அல்ல என்ற அரக்கர்கள் அவன் உடலை வெட்டினார்கள். காட்டு விலங்குகளின் அந்த உடல் எரியப்பட்டது. இந்த நன்றி கொன்றவனின் மாமிசத்தை நாங்கள் தொடக்கூட மாட்டோம் என்று விலங்குகள் அனைத்தும் விலகிச் சென்றன. தன் கொக்கு நண்பனான ராஜசிம்மனின் எஞ்சிய உடலை சந்தன சிதையில் வைத்து
கண்ணீர் மல்க எரிக்க முற்பட்டான் விருப்பாட்சன். அப்போது அங்கே தேவேந்திரன் தோன்றினான். விருந்தோம்பலில் சிறந்த இந்த அற்புதமான பறவையை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் என்று கூறி அதற்கு உயிர் கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! மறுகணம் எரியூட்டப்படவிருந்த சந்தன சிதையில் இருந்த ராஜசிம்ம கொக்கு சிறகுகளை சிலிர்த்து கொண்டு எழுந்து நின்றது. விருப்பாட்சன் ஓடோடி சென்று அதை கட்டி அணைத்து கொண்டு அதன் சிறகுகளை கோதிவிட்டான். நடந்தது அனைத்தையும் கேட்டறிந்த கொக்கு, தேவேந்திரன், நட்பை போற்றும் என் அன்பு பறவையே, உனக்கு ஒரே ஒரு வரம் தர விரும்புகிறேன். நீ வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள். செல்வமா, நீண்ட ஆயுளா, இன்னும் அழகிய உடலா, இனிமையான குரலா, சொல். உனக்கு வேண்டிய ஏதாவது ஒன்றை, ஒரு வரத்தை மட்டும் கேள் என்று பரிவோடு சொன்னார் தேவேந்திரர். தேவேந்திரனை கம்பீரமாக பார்த்த ராஜசிம்ம கொக்கு, தேவேந்திர, என் விருந்தாளியும் நண்பனுமான மனிதன் கௌதமன் மீண்டும் உயிர் பிழைக்குமாறு தாங்கள் வரம் தர வேண்டும். நான் மறுபடி பிழைத்தது மாதிரி தன்னை கொன்ற என் விருந்தினரும் பிழைக்க வேண்டும் என்பதே நான் கேட்கும் ஒரே வரம் என்றது. தேவேந்திரன் கொக்கின் அற்புதமான பண்பை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் தேவேந்திரன். வானுலகத்திலிருந்து எல்லா தேவர்களும் கொக்கின் மேல் பூமாறி பொழிந்தார்கள். மீண்டும் உயிர் பெற்று எழுந்த கௌதமன் கொக்கிடம் மன்னிப்பு வேண்டி கண்ணீர் உகுத்த போது கொக்கு அதன் சிறகுகளால் அவன் கண்ணீரை துடைத்து அவனை அணைத்து கொண்டது. விருப்பாட்சனின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. குணம் பல நேரங்களில் குலத்தால் அமைவதில்லை. குலம் எதுவானால் என்ன, குணத்தால் உயர்ந்தவர்கள் உண்மையில் உயர்ந்தவர்கள் என்ற உண்மையை மனித குலம் இந்த நிகழ்ச்சி மூலம் புரிந்து கொண்டது. மனசாத்தி தரும் இந்த கதையை மகாபாரதம் சாந்தி பருவத்தில் வருகிறது. அந்த கொக்கிற்கு இருக்கும் குணத்திற்கு ஈடாக நாம் எதையுமே சொல்ல முடியாது. அந்த கொக்கை போல நாமும் நல்ல குணத்தோடு வாழ முயற்சி செய்வோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடைய நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.